தினம் மக்கள் சிந்தனை பேரவை கால் நூற்றாண்டு காலம் கழித்தும் கலைப்பணியும் மக்கள் பணியும் இலக்கிய பணியும் செய்து வரக்கூடிய மாபெரும் பேரவை அவர்கள் சார்பில் ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிற இந்த புத்தக திருவிழா இருக்கு பாருங்க. அதெல்லாம் எனக்கு பெருங்கனவு. அதில் கலந்து கொள்ள முடியாதா, அதில் பேசிவிட முடியாதா என்றெல்லாம் நான் எண்ணியது உண்டு. தற்போது காலம் கடிந்திருக்கிறது. இந்த ஆண்டு அதே நம்முடைய இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை இந்த சிந்தனை அரங்கத்தை திறந்து வைக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் எனது அன்பிற்கினிய சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய ஈரோடு விஜய் பாலாஜி அவர்களும், என்னுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும், அன்பிற்கினிய ஆற்றல் மிக்க சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் திருமணம் உள்ளிட்ட நல்ல நிகழ்வுகளில் நாம் தர வேண்டிய மிக முக்கியமான பரிசு ஒரு நூல் தான். கை கால் இல்லாத நடமாடும் பல்கலைக்கழகம் நூல் தான். ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு குழந்தைக்கு பரிசீலித்து விடுங்கள். உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அவசியம் சேர்க்க வேண்டிய செல்வம் இந்த அறிவு செல்வம் தான். வீதிதோறும் தெருதோறும் இந்த தமிழ் நூல்கள் தழைத்தோங்கட்டும். இதை வாசிக்கக்கூடிய வாசகர்களினுடைய எண்ணிக்கை பல்கி பெருகட்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நலமே சொல்லட்டும், நல்லதே நடக்கட்டும். நன்றி சார். கடந்த ஆண்டு ஆசிரியர் அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி சங்கம் கட்டி பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பல காலமாக போராடி வருகிறார். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அத்தகைய பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளையும் ஒரே இடத்தில் வரவழைத்து எங்களுடைய அண்ணா நூலகத்தில் அவர்களை அனைவரும் 2 நாட்கள் இடைவிடாது சந்தித்து அவர்கள் கோரிக்கையினுடைய தாற்பயம் என்ன, அவர்களினுடைய கோரிக்கை எப்படி இத்தனை நாள் கிடப்பில் போடப்பட்டது என்பதெல்லாம் ஆய்வு செய்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைவரும் வரவேற்று உணவு உபசரிப்பு செய்து அந்த அத்தனை கோரிக்கைகளையும் இப்பொழுது ஆவணப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரச்சனையை சரியான முறையில் அடையாளம் காண்பதுதான் முதல் தீர்வுன்னு நான் சொல்வேன். அப்படியே அந்த பிரச்சனையை அடையாளம் காண்பதற்கான, அதுவும் வெறும் மனிதர்களா வாங்கி இந்த பக்கம் நான் இன்னொருத்தர் கொடுப்போம், உதவியாளர் கொடுத்துருவோம், அப்படி போயிட்டு இருந்த இத்தனை காலம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் கம்ப்யூட்டர்ல கொடுத்துருக்கிறோம். கணினி சாதி பார்க்காது, கணினி காசு கேட்காது, கணினி ஊழல் செய்யாது, அது கொஞ்சோண்டு கரண்ட் இருந்தா போதும், அது அறிவியல் சாதனம். அதுல கொடுத்து முன்னுரிமை வழங்க வேண்டிய பிரச்சனைகள், அதில் முன்னேற்றம் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது, வாரந்தோறும் அதன் மீது நடக்கப்படுகிற நடவடிக்கைகள் என்ன என்பதை போன்றெல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்திருக்கிறோம். அந்த ஆசிரியர்களே எங்களுடைய கண்கள் தான். அவர்கள் வாழ்க்கையிலும் வெகு விரைவில் நல்லது நடப்பதற்கான முயற்சிகள் செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டு அரசு பள்ளி, இந்த ஆண்டு கூடுதல் சேர்க்கை நடந்தது. இன்னும் கூடுதல் சேர்க்கைக்கு என்ன மாதிரியான அரசு பள்ளி நடவடிக்கை? தற்போது வந்த இடத்துல 2 பள்ளிக்கூடத்துக்கு போய் நாங்கள் ஆய்வு செய்துட்டு தான் வரோம். பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் சில பள்ளிக்கூடங்கள்ல மைதானமே இல்லை. இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் எப்படி ஒரு மைதானம் இல்லாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க எனக்கு புரியவே இல்லை. காற்று இல்லை, வெளிச்சம் இல்லை, போதுமான அளவிற்கு கழிப்பறை வசதிகள் இல்லை. ஒரு வகுப்பறை இல்லாத ஒரு கழிப்பறை, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு, பொது கழிப்பிடமா பயன்படுத்தலாம். ஒரு கழிப்பறையே இல்லாத ஒரு வகுப்பறையை குழந்தைங்க எப்படி பயன்படுத்த முடியும்? மைதானம் இல்லாத கல்வி எப்படி முழுமை அடையும்? தினந்தோறும் நான் என்னுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லும் டெஸ்ட்லாம் சொல்லுவோம், ஒரு பிடி பீரியட் கூட நீங்க கட் பண்ணவே கூடாது, எந்த காரணத்துக்காக கட் பண்ணக்கூடாதுன்ற. ஆனா இங்க பார்க்கும்பொழுது அந்த பிடி பீரியட்ல மைதானம் இல்லாத பள்ளிக்கூடத்துல எங்க கொண்டு போவாங்க? அப்ப இத்தனை நாட்களாக 3 வகையா நீங்க பிரச்சனை பிரிச்சுக்கலாம். மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள். மாணவர்களிடம் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் ஆண்டுதோறும் கல்வியில சிறந்து வர்றாங்க. ஆசிரியர்களுக்கு நிர்வாக ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து வருகிறோம். பள்ளிக்கூடங்கள்ல மெயின்டெனன்ஸ் அது இத்தனை நாட்களாக பேணி பாதுகாம அது பெரிய இடியப்ப சிக்கலா மாத்தி விட்டு இருக்காங்க. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று அந்த பராமரிப்பு தொகையை இன்னும் அதிகரித்து ஒரு மாசத்துக்கே பள்ளிக்கூடங்கள்ல 20,000 30,000 ஆகுது. ஆண்டுக்கே கிட்டத்தட்ட 30,000 வைத்து அதை வச்சு என்ன பண்றது? பல இடங்கள்ல காவலர்கள் இல்ல, சுற்றுச்சுவர் இடிந்திருக்கு, மைதானங்கள் இல்ல, போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லை. இதையெல்லாம் வேகமாக சரி செய்வதற்கான ஆரம்ப கட்ட பணி தொடங்கிவிட்டது என்றே நான் சொல்றேன். இதான் இப்ப விரிவா சொன்னேன். பல சம்பவங்கள் குற்றம், அதாவது அது இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுகிற பொழுது அதை முறைப்படி செய்வதற்கான ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. அவர்களுக்கு நம்ம டிஆர்பியில் நோட்டிஃபை பண்ணி அந்த தகுதி திறமை அதன் அடிப்படையில் நம்ம எடுக்கணும். இதே ஒரு இடத்துல ஒரு குற்ற சம்பவம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வயலன்ஸ் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அங்க ராணுவ வேகத்துல துரித ரீதியா வேலை செய்யறாங்க. ஆனா பல ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படல, பல ஆண்டு காலமாக இந்த ஆசிரியர் பணிகள் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றல. அப்போ ஒரு லா அண்ட் ப்ராப்ளம் மட்டும்தான், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் தான் அவங்க துரிதமா கையாளணுமா? கல்வி பிரச்சனையை துரிதமா கையாள மாட்டீங்களா? அந்த போக்க, திசைவழி போக்க நம்ம மாத்தணும். இப்ப வாசல்ல வைத்து கண்கலங்கி 2 ஆசிரியர்கள் அந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல.
13 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை வேலைக்கு சேர்ந்த 10வது நாள் என்கிட்ட கொடுத்தீங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது ஆசிரியர் சொன்னாங்க, "இத்தனை ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனை இனி தீர்க்கப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. மக்களுக்கு முதல் முறையா நல்லது நடக்கும் நம்பிக்கை வந்திருக்குங்க. அதனால ஒவ்வொன்றாக சீராய்வு செய்யப்பட்டு தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும்." சார், நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வதியில் இது எந்த நிரப்பப்படாமல் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல நிறைய வேக்கன்சி இருக்காங்க. ஆனா அதே மாதிரி எப்ப நடவடிக்கை வந்து எடுக்கும்? நூலகர்களுக்கு பதவி உத்தரவு நீண்ட காலமா வெறும் 17,500 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அவங்களும் எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை பிடி வாத்தியார்கள் நிரப்பப்படலன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு சதவீதத்துல சொல்லுங்க. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தபோது எத்தனை பிடி வாத்தியார்கள் இடங்கள் நிரப்படும்? சரிபாதி இடங்கள் நிரப்பப்படல. நான் பார்த்து அதை அறிந்து அதிர்ந்து போனேன். 250 குழந்தைகளுக்கு ஒரு பிடி வாத்தியார் இருக்க வேண்டிய இடத்துல 1000 குழந்தைகள் கூட பிடி வாத்தியாரை போட்டு நீங்க மேனேஜ் பண்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் பாடம் எடுக்க வேண்டியும், வாசல்ல நிக்க வச்சு டிராபிக்கை ரெகுலேட் பண்ண வேண்டீங்க. பிடி வாத்தியார் என்பவர் ஒரு மாணவனுக்குள் இருக்கிற ஒலிம்பிக் வீரியான அடையாளம் காணணும். கலை நிகழ்ச்சியில போய் பேப்பர் ஒட்ட சொல்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் உடல் கல்வியை பேணி பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு மைதானத்தில் மட்டுமல்ல, பாடத்திட்டம் கொடுத்துருங்க, புக்கு கொடுத்துருக்கோம், பசங்களுக்கு பாடம் எடுக்கணுங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஆசிய போட்டியில் எப்படி ஓடணும், விளையாடணும், ரூல்ஸ் என்ன பாடம் எடுக்கணும். ஆனா அதை தவிர சகல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இடத்தையும் நிரப்ப வச்சிருந்தாங்க. ஆனா உடனடியாக வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரப்போது நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எங்கெல்லாம் இதை போன்ற பிடி வாத்தியார்களுக்கான அந்த பணியிடங்கள், அந்த ஆசிரியர்களுக்கான உடற்கலாசுக்கான அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ துரித கதியில் அதெல்லாம் நிரப்பினதற்கு வேலை என்டிஆர்பிக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபையும் பண்ணிட்டோம். வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும். அனைத்து பிடிஆர்கள் மட்டும் இல்ல, அந்த நூலகர்கள், சில இடங்கள்ல நூலகங்கள் இருக்கு, நூலகர் இல்ல. சில இடங்கள்ல நூலகம் இருக்கு, நூலகர் இருக்கு இருக்காங்க, வாசகர் இல்ல. சில இடங்கள்ல நூலகர் இருக்காங்க, வாசகர் வராங்க. போதுமான அளவு நூலகங்கள்ல நூல்கள் இல்ல. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் லெவல்ல இருந்து, அதாவது புத்தகங்களை வாங்கும்போது கூட அரசியல் சார்பு தன்மை இல்லாம வாங்கணும். இப்ப ஒரு அதிகாரி எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தாரு. இந்த புத்தகம் படித்த போது எனக்கு நெஞ்சில் அப்படியே நினைவலைகள் அப்படியே வருது. கதாவிலாசம்னு எங்க ஐயா இஷ்டாமகிருஷ்ணன் எழுதின ஒரு புத்தகம். இது வந்து தொடரா வந்தபோது வாசித்த எனக்கு நினைவு இருக்கு. கெட்டி அட்டையில இது ஒரு புத்தகமா வந்தபோது வாசித்த நினைவு எனக்கு எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை பார்த்தபோது என்னுடைய பால்யகால நண்பனை பார்த்ததை போல அந்த புத்தகம் என்னோட பேசுகிறது. அந்த புத்தகம் என்னை உருவாக்கி இருக்கிறது. அந்த புத்தகம் கொடுத்த தாக்கம் வந்து என்னுள் இன்னும் இருக்கிறது. ஒரு ஜெயமோகன் ஐயாவினுடைய ஒரு அறம் புத்தகத்தை ஒரு அதிகாரி பார்த்த உடனே ஒரு பரிசு கொடுத்தாங்க. அந்த அறம் அதுல வரக்கூடிய சிறுகளை படித்து நான் அழுத நினைவுகள் இருக்கு. அந்த புத்தகம் அந்த வந்து நம்மளை புரட்டி போடும். அப்ப இதை போன்ற புத்தகங்களை ப்ரொக்யூர் பண்ணும்போது தயவு செய்து அரசியல் சார்பு இல்லாம தான் நம்ம புத்தகங்களை வாங்கணும். இத்தனை நாட்களாக பல கட்சிகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்தே புத்தகம் வாங்கினாங்க. இனி அது நடக்காது. இனி அரசு கட்சி சார்ந்து வாங்காது, அறிவு சார்ந்து மட்டுமே புத்தகங்களை வாங்கும். அதுதான் அந்த நூலகர்களுக்கும், அதுதான் அந்த ஆசிரியர்களுக்கும். இன்ஸ்பெக்ஷன்ங்கிற பேர்ல எம்எல்ஏ போனா பரவாயில்ல, மற்ற நிர்வாகிங்கிற பேர்ல பள்ளி நேரத்திலே ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க எத்தனை தடவை அறிவிக்கலாம். நேற்று கூட சேலத்தில் நடந்திருக்கு. தொடர்ந்து எந்த மாதிரி நடவடிக்கை நீங்க? இது முற்றாக ஏற்புடையது அல்ல. ஏற்கனவே அது மாதிரி நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எங்களுடைய கூட்டத்திற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் உடனடியாக, இந்த கட்சியில அப்படி பண்ண மாட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்க. அது மாதிரி சில இடங்கள்ல அங்க இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய போதாமைகளை சொல்கிற பொழுது நீங்க வந்து ஒரு எட்டு பாருங்க, நீங்க வந்து போய் சொல்லுங்கன்னு சொல்கிற போது அவர்கள் அந்த இடத்துல போக வேண்டிய தேவை இருந்தால் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அப்படி பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் தான் போனுங்கிறது இந்த நேரத்துல நான் வந்து ஏற்கனவே சொன்னது இந்த நேரத்துல மீண்டும் வலியுறுத்தேன். நன்றி. கலைஞர் தான் அதுல முட்டையை கொண்டு வந்து ஊட்டச்சத்து உணவா தந்தாரு. அத புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது 2 வாரத்துக்கு போடாம வாராந்தோறும் போடுவோம்னு அது வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி கல்வி புரட்சியில் உணவு புரட்சியும் கலந்தே வந்தது. அந்த வகையில எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கூட்டத்துல மாண்புமிகு முதல்வர் முன்னிலையில அனைவரிடம் நான் வந்து மன்றாடி கோரிக்கையா வைத்தேன், வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போட வேண்டும்னு. அதுல நிதி பிரச்சனைகள் இருக்கு, நிர்வாக பிரச்சனைகள் இருக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உணவை வந்து வெறும் உணவா பார்க்கல. அது உயிர் பொருள், அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது. அப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய பரிசீலனையில இந்த அதிகாரிகள் வந்து அது வந்து ஆய்வு செய்து அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால முதல் கட்டமாக அவர்களுடைய பரிசீலனைக்கு என்னுடைய இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இது கூட ஒரு இடத்துல வந்து மதிப்பிற்குரிய ஐயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா இளங்கோவன் ஐயா வந்து திமுக இளங்கோவன் ஐயா வந்து இது மாதிரிலாம் போடக்கூடாது, சைவம் சாப்பிட்ற குழந்தைங்க வந்து இதை எடுத்து சாப்பிட்றோம், சிக்கன் பிரியாணியை ஓவாமை என்று சொல்கிற முதல் மனிதராக அவரைத்தான் பார்க்கிறேன். சைவம் சாப்பிடும் குழந்தைகள் சைவம் சாப்பிடட்டும், அவர்களுக்கு சத்துணவு இருக்கிறது. எங்கள் அசைவ சாப்பிடக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் 90% குழந்தைங்க சாப்பிடுங்க. 2வது புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு குழந்தை கெட்டு போயிடுமா என்ன? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. சிக்கன் சாப்பிட்டா அவங்க வலிமை பெற முடியும், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். அதனால இதுல அரசியல தயவு செய்து திணிக்காதீங்க. இதற்கு எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை ஆய்வு செய்து கட்டாயமாக நல்ல முடிவை மாண்புமிகு முதல்வர் எடுப்பார். வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, நான் வந்து சீருடைகளையும் பல மாற்றங்களை வந்து நான் கோரி இருக்கிறேன். காலங்காலமாக எங்க குழந்தைங்க ஒரே சீருடை போடுறாங்க. அதுல மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் அவர்கள்
பெரிய மனது பண்ணி நல்ல இன்னும் தரமான இன்னும் அந்த மாறி வருகிற காலத்திற்கு ஏற்ற மாதிரி அதுல நெசவாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மை வர மாதிரி நாங்க பயனாளர்கள் மாணவர்களுக்கும் ஏற்றதை போல இந்த காலத்திற்கு ஏற்ப அதையெல்லாம் மாத்தணுங்கிறத இந்த நேரத்தில் கோரிக்கை நான் ஆமாம் அதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆய்வு பணி செல்கிறது. வெகு நிச்சயமாக நல்ல பல அறிவிப்புகள் வர இருக்கிறது. இந்த மேகதாது விவகாரத்தை கடந்த 9 வருஷமும் கேட்க முடியாத கேள்வி. சரி சரி பரவாயில்ல. இதோட நிறைவு செஞ்சுக்கோ. இல்ல உறுதி செய்யப்படாத தகவல் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். கண்டிப்பாக மாண்புமிகு முதல்வர் சரியான நேரத்தில் இதை குறித்து அறிவிப்பார். நன்றி. நீர்வளத்துறை அமைச்சர் இதை பத்தி எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பரபரப்பா ஒரு இடத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருந்தார். அவர் இந்த துறையில அவருக்கு தெரியாததில்லை. அவர் எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் பேசுவார். ஒரு இடத்துல அவசரமா போன ஒரு மனிதர்கிட்ட இடைநிறுத்தி நீங்களே ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்க, ஒரு விழாக்கு போவீங்க, வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு அவசரத்துக்கு போவீங்க, உங்களுக்கு குறுக்க புகுந்து அது மாதிரி செய்வது அது நல்லதில்ல. மற்றபடி அவர் இந்த துறை சார்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் பேசுவாரு. எல்லாருமே பேசி பேசி கெடுத்தவர்கள் மத்தியில் பேசாமல் அவர் சத்தம் இல்லாமல் பல சாதனை செய்து கொண்டிருக்கிறார் எங்க அண்ணா ஆனந்த் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.